ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைக் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஆனால் அதில் வந்து ஃபார்ச்சுனேட்லி பாதி தான் வந்து அப்லோட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னால தெரியல. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து டைம் ஃப்ரேம் அலைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டு, நாஸ்டாக், எஸ்எம்பி, டோஜன்ஸ். ஸோ அதில் வந்து பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் தான். ஸோ நாஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பயர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறது எக்ஸிக்யூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சும்மா சிம்பிள் தான், ரொம்பலாம் கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய பிளான், சாரி ட்ரேட் பிளானே வந்து 1:1 தான். ஸோ பர் டே நீங்கள் 5 ட்ரேட் எடுத்தால் கூட 1:5க்கு போயிடும். ஸோ வித் 100% நம்ம எடுக்கணும். ஸோ கைஸ், நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல. லைக் பேசிக்லேருந்துனா லைக் மார்க்கெட்டை ஹை ஹை லோ லோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ அதை வேணா தனியாக நான் போடுறேன். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மீடியட் மீன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கான்செப்ட்ஸ் தெரியும். கேண்டில்னா என்ன, ஹைனா என்ன, லோனா என்ன, ஓப்பனிங்னா எங்கே, க்ளோஸ் எங்கே, எஃப்இஜி என்ன, ஆர்டர் பிளாக் எங்கே, அதுன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ட்ரேடருடைய வின்னிங் அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்கியூ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ -4 UTC அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேமில் எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா வந்து லிக்விடிட்டி போல் வந்து இருக்கும். ஐசிடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் புல்லட்ஸோடைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. ட்ரா ஆன் லிக்விடிட்டி வந்து ப்ரீவியஸ் ஹைஸ், லோஸ், எஃப்இஜிஸ், வீக்லி, மந்த்லி அதில் தான் வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். வீக்லிஸே நம்ம பார்த்துக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டில் ரன்ஸ். ஸோ கேண்டில் இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்போது வீக்லிலாம் வந்து இவ்வளோ ஹை இவ்வளோ லோவில் இருக்கும் போது நம்ம பார்க்க தேவையில்ல. வேணுன்னா இதை நீங்கள் லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிக்கிட்டு சும்மா ஜஸ்ட் வீக்லி வீக்லி லோ ஒன்று போட்டிருக்கோங்க. ஸோ வீக்லி லோ அப்படின்னு போட்டிங்கன்னா அது மட்டும் அங்கே இருக்கும். ஒரு செகண்ட் கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இது வீக்லி லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டே. ஸோ டேவோடைய லோவும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் அதே தான், வீக்லியோட லோவும் அதே தான். அப்படின்னும் போது ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸோட ஹை இங்கே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேயோடைய ஹை இங்கே மாற்றியாச்சு. ஸோ இது அதுக்கு முந்தா வாரத்தோடைய முந்தா நாளோடைய ஹை. ஸோ அதை வந்து நம்ம பைசைட் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் ட்ரேடு அப்படின்றத நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சிம்பிளாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இது ஒன்று தான். ஸோ ஏஎம்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஏஎம்டி. ஸோ இந்த ஒரு சினாரியோ தான் நடக்கும் மார்க்கெட்டில் டெய்லிக்கும். பட் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த அக்குமுலேஷன் வந்து இப்படியும் இருக்கும், அப்படியே பக்கா டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் தான், நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கைஸ். ஸோ ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 ஹவர்ஸில் போயிடலாம். ஸோ டெய்லியில் நம்ம மார்க்ஸ் பண்ணிட்டோம் லிக்விடிட்டி. ஸோ 4 ஹவர்ஸ் போயிடும். ஸோ 4 ஹவர்ஸோட செல்ஸர் லிக்விடிட்டி விச் மீன்ஸ் வீக்லி லோ, த பைசல் லிக்விடிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock கேண்டிலு, இது வந்து 6 o'clock கேண்டிலு. ஸோ பிஃபோர், அதாச்சும் நம்ம மார்க்கெட்டுக்கு இங்கே இருக்கிறோம், இந்த கேண்டில் ரன் ஆகிடுச்சு ஆல்ரெடி. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. ஸோ யூஎஸ் டைம் பார்த்தா 12 மணி. இப்போ லஞ்சு ஆகிட்டுருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது வேணாம், சரி நம்ம இது ரெண்டுமே மச் மேலே 4 ஹவர்ஸோட லிக்விடிட்டி. ஸோ இதுவுமே 4 ஹவர்ஸோட பைசா லிக்விடிட்டி. ஸோ அப்புறம் இதுவும் ஒரு 4 ஹவரோட பைசா லிக்விடிட்டி கைஸ். இது வந்து
செல்ஸை லிக்விடிட்டியாக நான் மார்க் பண்ணிக்கலாம். எஸ்எல் இது டெலீட் பண்ணிடுறேன். ஸோ செல்ஸை லிக்விடிட்டி, ஸோ இப்படி தான் லிக்விடிட்டி ஜோனை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம். மார்க்கெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் அது பண்ணிக்கலாம். ஸோ 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர். ஸோ 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் போகணும். ஸோ 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் 10, இங்கே வந்து 9 o'clock. ஸோ நம்ம ஆப்வியஸாக இங்கே தான் இருப்போம். இங்கே இருக்கும் போது பைசை லிக்விட் எடுத்துச்சு, செல்ஸை லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த செல்ஸை லிக்விடிட்டியே மார்க்கெட் எடுக்கணும். பைசை லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா செல்ஸை லிக்விட் எடுக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாக 5 minutes போயிடலாம். ஸோ 5 minutes போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ இது பைசை லிக்விடிட்டி. ஸோ இதுவுமே பைசை லிக்விடிட்டி தான். ஸோ இந்த பைசை லிக்விடிட்டி நம்ம 9 o'clock, சாரி 8 o'clock வச்சுக்கலாம். ஸோ 8 o'clock பிஃபோராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பைசை லிக்விடிட்டியாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போகுதுன்னா, ஒன்ஸு மார்க்கெட் பைசை லிக்விட் எடுத்துச்சுன்னா செல்ஸை லிக்விடிட்டியை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ செல் சைடு எடுத்துருச்சுன்னா பை சைடை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னையோட ட்ரேடு இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பண்ணுறது ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ ட்ரேடை விட்டு கனெக்ட் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் கைஸ்? யா ஓகே. ஸோ 8 o'clock அப்புறம் பார்க்கணும். ஸோ 9:30 ஓப்பன், 9:30 இங்கே இருக்குது, 9:30 இங்கே இருக்குது. ஸோ 9:30 இங்கே இருக்குது. ஸோ 8 o'clock மார்க் பண்ணியாச்சு, செல்ஸை லிக்விடிட்டி மார்க் பண்ணியாச்சு. ஸோ 9:30 என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 9:30 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகணுன்னே என்ன ஆகுது, பைசை லிக்விடிட்டி வந்து எடுக்குது. எடுத்துகிட்டு செல்ஸை லிக்விடிட்டி எடுக்குது. ஓகேவா? ஸோ நம்ம 1 minute போயிடலாம். ஸோ 1 minute போனோன்னே யாரும் பயப்பட வேணாம், அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ 1 minute 9:30 தான் ஓப்பன் ஆகுதா? ஓகே. ஓப்பன் ஆகி செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு பை சைட் லிக்விடிட்டியாக வந்து டேக்கிள் பண்ணுது. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த பை சைட் லிக்விடிட்டியை எடுக்குது. இந்த இந்த லெவல் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே எடுத்துருச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஃபேக் மூவாக இருக்கும். நம்ம ஐசிடியோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ், ஸோ அதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9:30 ஆரம்பித்து இந்த பைசை லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு செல்சை லிக்விடிட்டியை வந்து ஃபார்ம் ஆக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபேக் மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஆஸ் பர் ஐசிடியோட கான்செப்ட் படி. பட் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, பட் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம அக்குமுலேட்டாக நம்ம பார்க்கலாம். மீன்ஸ் இந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு அக்குமுலேஷனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டு போயிருப்பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டு. இது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் எம். ஸோ இது வந்து உங்களுக்கு டி. இது வரைக்கும் தான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் டார்கெட்டு. ஸோ ஈஸி தான். ஸோ அப்படியே வந்துச்சு, மார்க்கெட் வந்துச்சு, இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து எடுத்துச்சா. அதே மாதிரி இதேமாதிரி 50% என்க்ரோச்மெண்ட், இது வந்து கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? இந்த கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட்டில் வந்து அகெயின் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி நமக்கு 15 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு லாங் போகலாம். ஆர் நம்ம இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு செல் எடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2 எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இது பிரேக் பண்ண உடனே வந்து நான் இங்கே எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் எங்கே எடுத்தேன்னா, எனக்கு தெரியும் கண்டிப்பாக செல்லாக தான் போகுது தெரியும். பட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறதுனால ஒரு பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஐடியா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போச்சு, ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகிட்டு போச்சு. அதே மாதிரி மார்க்கெட் அதேக்குள்ளே வந்துச்சு.
வந்துட்டு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ல ஒரு என்டர் கொடுத்துச்சு. ஸோ மீன் டைம் நம்ம வந்து ஓகே இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்துச்சு, அதே மாதிரி இங்கே வந்துச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்தோடனே இந்த இதில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் 1:1. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வெயிட் பண்ணேன். பைசெல் லிக்விடிட்டியை வந்து எடுத்துச்சு. பைசெல் லிக்விடிட்டி எடுத்துட்டு அகெயின் வந்து மார்க்கெட் போச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அப்போ லோவாக இருந்துச்சு, இது ஹையாக இருந்துச்சு, இது பிரேக் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து இதை வந்து பிரேக் பண்ணணும். பட் பிரேக் ஆகலை. அகெயின் மார்க்கெட் போச்சு. திருப்பியும் போயிட்டு அழகாக வந்து கொடுத்துச்சு, திருப்பியும் போச்சு. ஆனால் பட் பிரேக் ஆகலை. பட் இங்கே பிரேக் ஆகிருக்கு கைஸ். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம செல்லுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு அடுத்த செகண்ட்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், அக்கௌண்ட்டு காலியாக இருக்கும். ஸோ அதனால் எடுக்கலை. நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, நமக்கு வந்து எஸ்எம்டி வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இல்லை. எஸ்எம்டி ப்ராப்பராக இல்லாதனால, எஸ்எம்டினா என்னன்னு தெரியல கைஸ், சில பேருக்கு வந்து தெரியும். தெரிலனா வந்து நான் இன்னொரு வீடியோஸில் போகிறேன். ஸோ எஸ்எம்டி நான் பார்ப்பேன். எஸ்எம்டி மெயின். எஸ்எம்டியோடைய நம்ம மேக்ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை கொண்டு வரோம். பிகாஸ் நம்மளுடைய ரியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மேக்ரோஸ் இருக்கணும். இங்கே எடுத்தது வந்து ஒரு 70-80% தான் ப்ராஃபிட்டு. பிகாஸ் 1:1 தான். பட் ஆனால் நான் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டதுக்கப்புறம் மேக்ரோஸில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக கிடச்சிச்சு. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ நான் இந்த கேண்டிலே வந்து என்டர் ஆனேன். ஸோ ப்ராப்பராக வந்து இங்கே எக்ஸிட் ஆனேன். இதுக்கு நடுவில் நான் இங்கேயே வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ 2 என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப அப்படி மேலே போச்சு இல்லையா. ஸோ மேலே போயிட்டு கண்டிப்பாக செல்ஸ் லிக்விடை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது நான் லாஸ்ட்டாக இன்னொரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ இங்கேயும் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இது. இது வந்து எல்லா டேலையுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து டெய்லிக்குமே வந்து போடுறேன். லைக் என்னையோட ட்ரேட் எப்படி ஆகுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களை வந்து டெய்லிக்கும் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் தான். ஸோ பிஎல் எடுத்துகிட்டு எஸ்எல் எடுக்கும், எஸ்எல் எடுத்துகிட்டு பிஎல் எடுக்கும், அவ்வளோதான் மார்க்கெட்டை. மற்றபடி மார்க்கெட் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ½ hour உட்காந்துட்டு அந்த செட்டப் வந்தோடனே ஃபார்ம் ஆச்சுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்குன்னு இல்லை. ஸோ இன்றைக்கி மண்டே. ஸோ டியூஸ்டே நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.